சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக அங்கு வந்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு அங்கு திரண்டிருக்கும் திமுகவினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து திரும்ப நேரிட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அங்கு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுவதை நம்மால் திரையில் காண முடிகிறது. நடந்தது என்ன, விரிவாக பதிவு செய்யுங்க. பத்மபிரியா, திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவால் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக நேரடியாக வருவதற்காக சற்று நேரத்துக்கு முன்பாக, அதாவது 7:40 மணி அளவில் காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அப்போது அவர் வரக்கூடிய தகவலை திமுகவுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் இங்க காவேரி மருத்துவமனைக்கு முன்பாக அவர் திரண்டிருந்தார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்திருந்த போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவேரி மருத்துவமனைக்கு உள்ளே அவரை அனுமதிக்காமல் தொண்டர்கள் மறித்து நின்றனர். காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காவேரி மருத்துவமனைக்கு உள்ளே செல்லவில்லை. தொடர்ந்து வைகோவுக்கு எதிரான முழக்கங்களை திமுகவுடைய தொண்டர்கள் எழுப்பி வந்தார்கள். அவரை காரை விட்டு இறங்க விடாமலும் அதே போன்று உள்ளே செல்லக்கூடாது என்றும் திமுக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உடனடியாக அப்போது அங்கு வைகோவுடன் வந்திருந்த மதிமுக தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்படக்கூடிய நிலை அந்த இடத்தில் ஏற்பட்டது. உடனடியாக வைகோ அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவருடைய காரின் மீதும் கற்களை வீசி திமுக தொண்டர்கள் தாக்கினார்கள். எனவே காவேரி மருத்துவமனைக்கு உள்ளே வராமலே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த இடத்துல இருந்து கிளம்பி சென்றிருக்காரு. பத்மபிரியா, ராஜ்குமார், வைகோ திரும்பி சென்று விட்டார் அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கீங்க. தற்போது அங்க சூழல் எப்படி இருக்கு? காவலர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாச்சா? இந்த இடத்தை பொறுத்தவரை காவேரி மருத்துவமனைக்கு முன்பாக ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவ்வப்போது திமுகவுடைய தொண்டர்களும் ஒரு சில நிர்வாகிகளும் காவேரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். வைகோ வரக்கூடிய தகவல் கேள்விப்பட்டதற்கு முன்பாக ஒரு 70க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் காவேரி மருத்துவமனைக்கு முன்பாக நின்றுள்ளார்கள். அப்போதுதான் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. அந்த சம்பவத்தின் போது காவல்துறையினர் ஒரு சில காவல்துறையினர் மட்டுமே உதவி ஆய்வாளர் தலைமையில் 2-3 காவலர்கள் மட்டுமே இந்த இடத்தில் இருந்தார்கள். இந்த ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதாவது சாலை முக்கியமான ஆழ்வார்பேட்டை முக்கியமான சாலையின் நடுவே ஏற்பட்டது. வைகோ இங்கிருந்து கிளம்பி சென்றதுக்கு பிறகுதான் திமுக தொண்டர்கள் ஒரு அமைதியான சூழலுக்கு அவர்கள் திரும்பினார்கள். அதற்கு பின்புதான் ஒரு சில காவல்துறையினரும் கூடுதலாக காவேரி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் தொண்டர்களுடைய நிலைமை இயல்பாக திரும்பியது. அவர் சென்றதுக்கு பிறகுதான் இந்த இடத்தில் ஒரு இயல்பு நிலைமை திரும்பியிருக்கிறது. ராஜ்குமார், திமுக தலைவருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்குமான உறவு என்பது அரசியல் ரீதியாகவும் சரி, பர்சனலான ஒரு லெவல்லையும் சரி, நீண்ட ஆண்டுகள் பழமையான ஒரு உறவு என்றே சொல்லலாம். மரியாதை நிமித்தமாக உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் வைகோ அவரை சந்திக்க வந்திருக்கிறார். அவருக்கு திமுக தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன? இந்த நேரத்தில் திமுக தொண்டர்களுடைய எதிர்ப்பை இந்த இடத்தில் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக அவர் சந்திக்க வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தோல்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காரணம், எனவே அவர் வரக்கூடாது என்ற இந்த இடத்தில் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் அந்த முழக்கங்களை தான் அவர் திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்க வரக்கூடாது, அவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று முழக்கங்களை ஏற்றி இந்த இடத்தில் திமுக தொண்டர்கள் அவர் எழுப்பினார்கள். அப்போது பரவலாக தொண்டர்கள் மட்டும்தான் வெளியே இருந்தார்கள். அது திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரும் நுழைவாயில் இல்லை.
ராஜ்குமார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பாக இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் தேறி இருக்கிறது. தொண்டர்கள்